இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு 8.4 மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. நாளை வாக்குப்பதிவு, அனைத்து ஏற்பாடுகளும் தயார். வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 30 கம்பெனி துணை ராணுவ படையினர். டிஐஜி தலைமையில் தீவிர ரோந்து. புதுச்சேரி மாநிலத்தின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து நேற்று வரை ரூபாய் 8.4 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மொத்தமுள்ள 1099 வாக்குச்சாவடி மையங்களில் 207 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் 5 வாக்குச்சாவடிகள் மிக பதற்றமானவை என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் IAS தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் IAS தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து விரிவான தகவல்களை வெளியிட்டார். மாநிலம் முழுவதும் மொத்தம் 1099 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 207 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 5 மையங்கள் மிகவும் பதற்றமானவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முறை வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சிறப்பு வாக்குச்சாவடி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 30 வாக்குச்சாவடிகள் பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கும் மையங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிக்காக 5000க்கும் மேற்பட்ட தேர்தல் அதிகாரிகள், 2800 காவல்துறையினர் மற்றும் 2200 மாணவர் தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க தன்னார்வலர்கள் மூலம் சிறப்பு உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதில் 17 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 113 தவறான தகவல் பரப்பல் சம்பவங்கள் கண்டறியப்பட்டு சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட சோதனைகளில் ரூபாய் 8.4 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் ரூபாய் 77.25 லட்சம் ரொக்கம், ரூபாய் 68 லட்சம் மதிப்புள்ள மதுபானம், ரூபாய் 21 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள், ரூபாய் 6.71 லட்சம் மதிப்புள்ள தங்கம் உள்ளிட்ட உலோகங்கள் மற்றும் ரூபாய் 17,000 பட்டுவாடா பணம் அடங்கும். இந்த தேர்தலில் மொத்தம் 9,50,637 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் 24,919 பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர். இதுவரை 12,591 தபால் ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கிர்கிஸ்தான், ஜவேரி கோஸ்ட், மால்டோவா, கயானா உள்ளிட்ட 9 நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு பார்வையாளர்கள் புதுச்சேரி தேர்தலை கண்காணிக்க வந்துள்ளனர். கடந்த தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த முறை 90%த்திற்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இருக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் பாதுகாப்பு மற்றும் வசதிகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் அமைதியான மற்றும் சீரான தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் இயந்திரங்களை எடுத்து செல்லும் வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் என மாநிலத்தில் முழுவதும் மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் மட்டும் 918 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திர
இயந்திரம் மற்றும் விவிபேட் அனுப்பும் பணியானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள 2 தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் சென்று பார்வையிட்டார். மொத்தம் 1276 வாக்கு இயந்திரங்களும் 1311 விவிபேட் இயந்திரம் 150 வாகனங்களில் எடுத்து செல்லப்படுகிறது. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு இயந்திரங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை GPS கருவி மூலம் கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாகனம் செல்லும் வழிகளை அந்தந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தெரிவித்துள்ளோம். நாளை காலை 5:30 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும். ஒவ்வொரு தொகுதியிலும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் ஒரு பிங்க் பூத் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வசதி கொண்ட 2 மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று நகர பகுதியில் உள்ள பாபுசி பள்ளி மற்றும் கிராம பகுதியில் உள்ளது. இயந்திரங்கள் பழுதடைந்தால் கூடுதலாக இயந்திரங்கள் பயன்படுத்த தயாராக உள்ளது. அதேபோல் அதனை சரி செய்ய பொறியாளர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இயந்திரங்கள் பழுதாகி வாக்களிக்க காலதாமதமானால் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அனைவரும் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இன்று காலையில் நம்மளுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த காலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து அந்த கண்டஸ்டிங் கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் மற்றும் ஜெனரல் அப்சர்வர் அவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு வந்திருக்க ப்ரெசிடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்போடைய அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் சென்றடையும். இந்த வண்டிகள், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணியிருக்கோம். அனைத்து வெஹிக்கிளும் GPS ஃபிட் பண்ணியிருக்கோம். அதோடைய மூவ்மெண்ட் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருக்கோம். புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை இறுதி பெற்ற நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் மற்றும் ராணுவ படையினர் வீதி வீதியாக ரோந்து பணி சென்றனர். புதுச்சேரியில் நாளை மறுதினம் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனால் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இன்று மாலை 6 மணியுடன் இறுதி பிரச்சாரங்கள் நிறைவடைந்தது. இந்த நிலையில் தேர்தலுக்கான புதுச்சேரிக்கு 30 கம்பெனி துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டனர். அதன்படி தேர்தல் பரப்புரை இன்று முடிந்த நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் புதுச்சேரி போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் நகரம் முழுவதும் வீதி வீதியாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதிகளிலும் துணை ராணுவ படையினர் ரோந்து பணி சென்றனர். மேலும் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்கவும் வாக்காளர்கள் அச்சமின்றி தங்களின் வாக்குகளை செலுத்தும் விதமாக இந்த ரோந்து அடுத்த 2 நாட்கள் நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக டாஸ்மாக் மதுபான கடைகளும் தேர்தலையொட்டி மூடப்படும் என்று புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி 78 பறக்கும் படைகள், 40 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அண்டை மாநில எல்லைப் பகுதியில் 35 இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு கடைசி 72 மணி நேரத்தில் தீவிர கண்காணிப்புக்காக 36 கூடுதல் பறக்கும் படைகள், புதிதாக 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் பணியில் 4116 அரசு துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவர். பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் நடத்தை விதிகள் அமலான நாளிலிருந்து தற்போது வரை ரூபாய் 69.99 லட்சம் பணம், ரூபாய் 61.38 லட்சம் மதுபானங்கள், ரூபாய் 6.71 கோடி தங்கம், வெள்ளி, ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதி மீறிய 38 FIR பதிவு செய்யப்பட்டது. வாக்குப்பதிவையொட்டி 443 பார்கள், 83 சாராய கடைகள், 27 குடோன்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் மதுபான கடைகள் 3 நாட்கள் மூடப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் உள்ள தமிழக மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என்றார்.
புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தின் நேரம் முடிவடைந்த நிலையில் வில்லியனூர் காவல்துறையினர் சார்பில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு தேர்தல் துறையின் உத்தரவின்படி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி அளவில் பிரச்சார நேரம் முடிவடைவதாக அறிவித்திருந்தது. இதனை உறுதி செய்யும் விதமாக தேர்தல் துறையின் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் நடைபெறுகிறதா எனவும், தேர்தல் நேரத்தில் எந்தவொரு அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் ஆங்காங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளின் தலைமையில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற காவல்துறை கொடி அணிவகுப்பில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள், தேர்தல் பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் MGR சிலை அருகில் இருந்து புறப்பட்டு சுல்தான்பேட், தட்டாம்சாவடி, வில்லியனூர், மாடவீதி, கோட்டைமேடு போன்ற பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த நபர் போலி ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்து ரூபாய் 1.26 கோடியை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் டிரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் டிரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1.26 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் ரூபாய் 50,000 சைபர் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயாவில் தொழில்நுட்ப திறனை வளர்க்கும் ஸ்டெம் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் நடைபெற்ற ஸ்டெம் பயிற்சி பட்டறை வெறும் கல்வி நிகழ்வாக மட்டும் அமையாமல் மாணவர்களின் கற்பனை திறனுக்கு இறக்கை முளைக்கச் செய்யும் ஒரு அறிவியல் திருவிழாவாக அமைந்தது. இந்த நவீன யுகத்தில் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் பார்வையாளர்களாக உருவெடுக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக ரூபாய் 500 மதிப்புள்ள ரோபோட்டிக் கிட்களை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சிக்கு பின் மாணவர்கள் தங்கள் கைகளால் உயிர் கொடுத்த ரோபோக்களை எடுத்து சென்றனர். இவ்விழாவினை பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி வைத்தார். மேலும் சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி நரேஷ் ராஜ் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து வளரும் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது பற்றியும் சிறந்த பெற்றோர் முறைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். சாய்ராம் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன், கனோஷியர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளோடு பள்ளியின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் SDG 7 ஹேபிட், ரோபோட்டிக்ஸ், ஸ்டெம் ஆகியவற்றை மாதிரிகளோடு காட்சிப்படுத்தி விளக்கியது பார்வையாளர்களை கவர்ந்தது. சாய்ராம் கல்வி குழுமத்தின் தயாரிப்பான ஆஸ்ட்ரோ எனப்படும் சுயமாக இயங்கும் ரோபோ நாய் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களின் பெயர்களை எழுதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஓஷன் பார்க் செல்வதற்கான நுழைவு சீட்டுகள் பரிசாக வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் வழிகாட்டுதலின் பேரில் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் முத்து ஆலோசனையின் பேரில் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா, பள்ளியின் தலைமை கணக்காளர் கருணாகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார். பள்ளியின் நிறுவனர் மற்றும் சீனியர் முதல்வர் அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்து விழாவினை குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். LKG மற்றும் UKG மழலை குழந்தைகள் மட்டும் இணைந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். பரதநாட்டியம், குழு நடனங்கள், பட்டிமன்றம், ஆங்கில உரை கூறுதல், ஆங்கிலம் மற்றும் தமிழில் சிறு பாடல்கள் நடத்தப்பட்டன.
மாறு வேடங்களில் வீரமங்கை வேலு நாச்சியார், குயிலி, ஜான்சி ராணி, பாரத மாதா, பகத்சிங், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார் என பல ஒப்பனையில் வீர முழக்கமிட்டனர். பல்துறைகளில் வல்லவர்களாக மிளிரும் எல்கேஜி மாணவர் மழலைகள் 24 பேர்களும் பாராட்டி பட்டம் அளிக்கப்பட்டது. குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழா மேடையில் தத்தம் குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கினர். விழா ஏற்பாடுகளை துவக்கப்பள்ளி பொறுப்பாசிரியை சுகுணா மற்றும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் செய்திருந்தனர். விழாவில் கல்வி நிறுவன நிர்வாகி ராமசிவராஜன் மற்றும் பெற்றோர்கள், பள்ளி முதல்வர் சாந்தி, இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு 8.4 மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. நாளை வாக்குப்பதிவு, அனைத்து ஏற்பாடுகளும் தயார். வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 30 கம்பெனி துணை ராணுவ படையினர். டிஐஜி தலைமையில் தீவிர ரோந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.